ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிந்தனை புக்லேருந்து குழந்தை மருத்துவம், அதாவது பாலவாகடம் நோட்ஸ் பார்க்கலாம். கருவில் தோன்றும் நோய் என்பது குழந்தையின் காப்பு பருவத்தில் ஏற்படக்கூடிய நோய், அதாவது பிறந்த 3 மாதத்திற்குள் ஏற்படக்கூடியவை. அகக்காரண நோய் என்பவை மாதம், கணம், கரப்பான், தோடம், அக்கரம், கிரந்தி என்பனவாகும். அகக்காரண நோய் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் புதிய வெளி சூழ்நிலை, பெற்றோரின் உடல்நிலை. புறக்காரண நோய் ஏற்படுவதற்கு காரணம் புதிய வெளி சூழ்நிலை, கருவிலிருந்து வெளிவந்த வருத்தம். அகக்காரண நோய் 6, புறக்காரண நோய் 11. கிரந்தி 1 முதல் 3 மாதத்தில் ஏற்படும். காப்பு பருவம். கிரந்தி 2 வகைப்படும்: செங்கிரந்தி, செவ்வாப்பு; கருங்கிரந்தி, கருவாப்பு, கரப்பான். கருங்கிரந்தி குழந்தை பிறந்த 5 நாட்களுக்குள் தொண்டையை கட்டிவிடும். கிரந்தி வகைகள் வழி அழல், ஐயம் அதிகரிப்பால் வருகிறது. செங்கிரந்தி குறிகுணம்: தொண்டையை கட்டி பூனை குரலை போல் அழும், இடைவிடாது அழும். நீரையும் மழத்தையும் கட்டி வயிறு ஊதி உடலில் சிவப்பு நிறம் தோன்றும். நோய் வெளி தோன்றாமலே குறிகுணங்களை காட்டும். அசைவற்று படுத்திருக்கும். கருங்கிரந்தி வழிப்பு ஏற்படும். தீராத கருங்கிரந்தி 5 நாளில் கொல்லும். உதடு கருப்பாகும். வயிற்றில் புழு உண்டாகும். வயிறு உப்பும், அலரும், கண்ணை திறக்காது. தோடம். தோடம் என்றால் தொடுதல். கண்ணார் தொடுதல், கையார் தொடுதல், ஊரார் தொடுதல் என 3 வகைப்படும். தோடம் 3 மாதம் முதல் 1 ஆண்டு வரை, காப்பு முதல் முத்த பருவம் வரை. தோடம் ஏற்படக்கூடிய காரணத்தினால் 8 வகை, தொகையில் 25 வகை. பச்சை தோடம் 4 வகை: ஆண், பெண், அலி, மலட்டு பச்சை தோடங்கள். பச்சை தோடம் வயிறு உப்பும், தண்ணீர் போல் கழியும், வாந்தியாகும், கண் குழிவிலும், பீலை சேரும், கழுத்து நின்று முகம் சுருங்கும், அதிக காய்ச்சல், குறைவான காய்ச்சல், வியர்வையுடன் காய்ச்சல், காய்ச்சல் இல்லாமல் இருத்தல் என மாறி மாறி வரும். விதவிதமாக மேனி வெதும்பல், சில சமயம் பேய் பிடித்தவர் போல பெருங்குரலில் பதறி அழும். தோடம் குறிகுணங்கள். ஆண் பச்சை தோடம் நாக்கை பலமுறை நீட்டி நீட்டி உள்வாங்கும், ஏனெனில் நீர் வேட்கையால் உடல் உலர்ந்து குரல் தாழ்ந்து கண் குழி விழுந்திருக்கும். பெண் பச்சை தோடம் மலவாய் வெளிப்படும், ஏனெனில் காய்ச்சல், சீதபீதி, வெயில் கடுப்பு அதிகமாய் இருக்கும். நீர் வேட்கை, கண் செருகல், கண் நோய், விக்கல், நடுக்கம், காய்ச்சல் இருக்கும். வாயிலிருந்து நீர் சுரக்கும். பால் உண்ணாது தோல் கருத்திருக்கும். அலிப்பச்சை தோடம் தோல், கழுத்து, உச்சி, முதுகு இவற்றில் பள்ளம் விழுந்து காணும். மலட்டு பச்சை தோடம் உடல் இளைக்கும், உச்சி குழிவிடும். பறவை தோடம் 1. முகம் ஒடிந்த மஞ்சள் போன்று மினுமினுப்பாக இருக்கும். உச்சி முதல் உள்ளங்கால் வரை சுரமடிக்கும். சுரம் மூளையை பாதிப்பதால் நாக்கு உலர்ந்து போகும். உடல் மிக நோக்கும். பால் செரித்தும் செரியாமலும் வாந்தியாகும். பெருமூச்செடுக்கும். தூங்கும் போது திடீரென வலிப்பு உண்டாகும். புல் தோடம் 10 வகை. குறிகுணம்: உச்சி, கண்ணும் தான் குழியும். தோடம் குறிகுணங்கள். வீங்குப்புல் தோடம் குழந்தையின் உடம்பு வீங்கி கணக்கும். பால் போலும் பித்த நீர் போன்ற மஞ்சளாகவும் வாந்தியாகும். பால் போலும் பச்சை நிறம் போலும் கழியும். குழந்தை தன் பின் கையால் முகத்தை துடைக்கும். தூங்குப்புல் தோடம் அரைக்கண் திறந்த தூக்கம், கண்கள் மேலிமைக்குள் சொருகி இருத்தல், கவிழ்ந்த பார்வை, பல்லை நரநரவென கடிக்கும், மற்றவர்களது முகத்தை பலமுறை திரும்பி திரும்பி பார்க்கும், பலமுறை அழும். விளக்கொளி கண் புல் தோடும் விளக்கொளியை பார்க்க முடியாமல் கண் கூசும், கண்களை மூடிக்கொள்ளும், தாயினது முகத்தை அடிக்கடி பார்க்கும். அந்திப்புல் தோடம் அந்தி நேரத்தில் மேனி வாடும், பயத்தினால் கண் மூடாமல் விழித்து கொண்டே இருக்கும், உடம்பின் மேல் பாகம் நரம்பு புடைத்து காணும். நீர்ப்புல் தோடம் நீரில் நனைத்த புல்லை போல குழந்தையின் உடல் வியர்த்து நனையும், நெஞ்சு வறண்டு போகும், கண் குழி விழும், பெருமூச்சு உண்டாகும்.
வரல் புல் தோடம். அதுக்கு முன்னாடி இருந்ததோட கண்டினியூஷன் ஒரு பாயிண்ட் இருக்குது. நீர் புல் தோட்டத்தில் கண் பஞ்சு போல் வெளுத்து போகும், இரவு பகல் தூங்காது. வரல் புல் தோட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, வேப்பம்பூ நிறத்தையும் மனத்தையும் பெற்று கழியும், நஞ்சு ஏறுவது போல் சுரம் அதிகமாக காணும், தலை நேராக இல்லாமல் சிறிது ஆடும், புறங்கையால் முகத்தையாவது துடைத்து கொண்டிருக்கும், தன் எதிரில் யாராவது நீர் குடித்தால் நானும் குடிக்க வேண்டும் என பசுவின் குரல் போல் அழும். செங்கன் தலை நிமிர முடியாமல் குனிந்தே இருக்கும், தவழ்ந்து நிலத்தில் படுக்கும், உஷ்ணபேதி போல இருக்கும். வெங்கன் புல் தோடம். வெங்கன் புல்லை போன்று பகற்பொழுதில் கண் திறவாமல் மூடிக்கொண்டே இருக்கும், வெண்மையாக பால் போன்று கழியும், உடல் வெளுக்கும். பேக்கன் புல் தோடம். தாயின் முகத்தை பார்க்கவே அருவருப்பு, கண்குழி, உச்சி பள்ளம், கண் சுழன்று காட்டி பிதற்றும். கருடக்கண் சொல்லு நீர் வடியும், முளைப்பாலை கக்கிவிடும், கண்களில் பீலை சாரும், பார்வை தாழ்ந்து போகும், பெரிய குழந்தைகளுடைய வயிற்று நோய் போன்று வரும். எச்சி தோடம் 1. இதனை சன்னி மாந்தம் என்பது பொருந்தாது. ஆனால் சன்னியின் குணம் போல் அடிக்கடி பல மாறுதல் உண்டாகும். குழந்தையின் உடல் இளைப்பதோடு துர்நாற்றம் உண்டாகும். அடிக்கடி மண்ணில் புரண்டு உடல் முழுவதும் மண்ணாக்கும். தன்னுடைய தாயை கண்டால் அருவருப்படைந்து தாயின் பாலை குடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அடியோடு மறந்துவிடும். குழந்தைகளை கண்டால் அதையே பார்த்திருக்கும் பாயும் புலி போல் பதறி அழும். கண் வறண்டு பீலை கட்டி கண் திறக்க முடியாமல் இருக்கும். எச்சித்தோடம் 1. குழந்தையை கண்ட ஒருவரது கண்ணீர் தோடமாகும். உடம்பின் இயற்கை நிறம் மாறி வேறு நிறமாகும். பூதஸ்வரம் போன்று உடல் காயும். தாயை பார்த்தால் சீறி சீறி அழும். கண்ணை நிமிட்டி கொண்டு மண்ணில் புரண்டு புரண்டு அழும். பெண் தோடம் 6. 5 மாத கர்ப்பிணியானவள் சேர்க்கையிலிருந்து வந்த ஆணையோ பெண்ணையோ கண்டால் ஆண் ஊற்று அல்லது பெண் ஊற்று தோடமானது பிறக்கும் குழந்தைக்கு உண்டாகும். பிறக்கும் குழந்தையின் முகம் பேய் போன்று கருத்து அழகிழந்து இருக்கும். நெஞ்சு உலர்ந்து போகும், கண் குழிவிலும், கண் பஞ்சு போல வெளுக்கும், அடிக்கடி பெருமூச்சு விடும், தாய்ப்பாலை தானேயும் குடிக்காது, புகட்டினாலும் குடிக்காது, இரவு பகல் விழித்திருக்கும். எண் தோடம் குறிகுணங்கள். முட்டு தோடம். மாதவிடாயான பெண்கள் குழந்தையை எடுத்ததால் ஏற்பட்ட தோடம். நாளொரு மீனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்த குழந்தையின் பொன்னிறமான மீனி வாடி வதங்கும். குலிச தோடம். பிள்ளை பிறக்க வேண்டும் என்று குலிசம் கட்டிய காலத்து எதிர்வரும் குழந்தைக்கு உண்டாகும் தோடம். உச்சி குழிவிழுந்து கண் வளையம் போல காணப்படும். வாந்தி, வியர்வை, பச்சை அல்லது பல நிற பேதி இருக்கும். மலத்வாரம் புண்ணாகும். குளித்த பெண் கண்ட தோடம். மாதவிடாயான பெண்கள் குளித்தவுடன் யாரையும் பார்க்காமல் உணவு உண்ணாமல் குழந்தையை பார்த்தால் உண்டாகும் தோடம். குழந்தை தாயிடம் கொஞ்ச நேரம் பால் குடிக்கும், கொஞ்ச நேரம் குடியாமல் மயங்கியிருக்கும். குழந்தை உறங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் வாந்தி எடுக்கும், உடனே பேதியாகும். குளித்தவள் எடுத்த தோடம். குழந்தை கதறி அலறி சீறி அழும், கீழ் நோக்கு பார்வையாகும், கண்களை திறந்து எதிரில் உள்ளவர்களை தாவும், மேனி வாடும், தண்ணீர் போல வாந்தியாகும், உச்சி குழிவிலும், நெற்றி, வாய், மூக்கு இவற்றில் வேர்வை காணும். கர்ப்பம் அழிந்த தோடம். குடித்த பால் அதிக நேரம் வயிற்றில் தங்காமல் வாந்தியாகும், உடம்பு நோகும், நெஞ்சு அயரும், அண்ணாந்து பார்க்கும், கழுத்து நோவும், கால்கள் பின்னும், உடல் சிவக்கும், அதிகமாக மயங்கியிருக்கும். ஆண் தோடம். மனைவியுடன் கூடிய ஆண் படுக்கையிலிருந்து எழுந்து வந்ததும் பார்த்த குழந்தைக்கு ஏற்பட்ட தோடம். உச்சி குழி, கண் குழி, பறவை குரல் போல் அழும், கழுத்து குறுகும், சில சமயம் பெரும் குரலாய் அழும். தேரை தோடம். எவ்வளவு பால் குடித்தாலும் உடம்பு தேராது, உடம்பு உலரும், நெஞ்சு சூடாகும், கண் சிரித்து காணும், கால் கைகள் உடங்கி வேறு பக்கவாட்டில் புடைக்கும், கால் கைகளை கட்டி போட்டது போன்றிருக்கும், காது சரியாக கேட்காது, குரல் மாறி துப்பும் மலரும்.
தீரா தோடம் அகத்தியர் ஆயுள்மறை. மலவாய் வெளிவந்து மாங்காய் போல தெரியும், நாற்றமடிக்கும், சுரம் ஏற்படும், முளையுண்ணாது, கண் குழிவிடும். மேலும் 13 வகை தோடங்களும் உண்டு. அவை திட்டி, முளை, சேரும், விடய, சமீப, கிரியா, நின, குழி, பச்சி, முட்டு, தொடு, சுணங்கல், சாத், தேரை தோடங்களாகும். மாந்தம். மாந்தம் என்பது உருவ நிலையில் உடலில் மந்தம், அருவ நிலையில் அகக்கருவிகளாகிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தில் மந்தமாகும். தாலாட்டு முதல் வருகை பருவம் 1 to 3 வருடம் வரை வரும். குழந்தை பிறந்து ஓராண்டிற்குள் தாயானவள் மந்த இயல்புடைய உணவுகளை மீன், மா, பாண்டம் உண்பதால் உட்குற்ற மிகு குறைநிலைகளில் தாய்க்கு சுரமடித்தல், மலச்சிக்கல், மயிர்கூச்சலுடன் காய்ச்சல், கழிச்சல் ஏற்பட்டு மாந்த நோய் உண்டாகும். இந்த தாயின் முலைப்பாலை குழந்தை குடிப்பதனால் குழந்தைக்கும் மாந்த நோய் உண்டாகும். 21 வகை பொதுவாக கூறப்படும். மேலும் 10 அல்லது 8 என்றும் கூறுவர். பொது குணங்கள். குழந்தை சோர்ந்து இருக்கும், உடம்பின் ஒருவித வெப்பு நாற்றமடிக்கும், கெட்டுப்போன பால் போனவும் தண்ணீர் போலவும் பலநிறமாக கழியும், சுரமடிக்கும், கண்களில் குழி விழுந்து காணும், வாய் உலரும், பால் உண்ணாது, வாந்தியாகும், கை கால்கள் பின்னி வலிப்பு உண்டாகும். மாந்த வகை குறிகுணங்கள். வழி மாந்தம். கை கால் குளிரும், வயிறு பொறுமும், கண்ணால் பார்த்து அழும், பலவிதமான வழிப்பு, பலவிதமான துடிப்பு இருக்கும், நாசி துளையில் புண் உண்டாகும். அழல் மாந்தம். தொடர்ந்து வாந்தி, பேதி காணல், உடல் மஞ்சளித்தல், உடலில் வியர்வை கசிதல், உடல் கடுத்துதல், நோக்காடு. ஐயமாந்தம். உடல் குளிரும், உடல் முழுமையும் சிலிர்க்கும், நா வெடித்து பதறி பதறி திடுக்கிடும். விடமாந்தம். குழந்தையின் வயிறு இரையும், விம்மும், கண்களை உருட்டி உருட்டி பார்க்கும், பயப்படும், உடல் வாடி இருக்கும், குழந்தையின் இடுப்பின் கீழ் குளிர்ந்திருக்கும், அழுது அழுது அயர்ந்து போகும். போர் மாதம். வயிறு பொறுமி கழியும், வயிற்றில் புரட்டி வலிக்கும், தாய்ப்பாலை உண்ணாமல் மயங்கும், நெற்றி நரம்பு புடைத்து காணும், புடுதலை குடிநீர் இதற்கு கொடுப்பது நன்கு. வாலை மாதம். குழந்தை காலை மாலையில் வீறி வீறி அழும், தலை சாயும், உடல் முழுவதும் குளிர்ந்து சில்லென்று இருக்கும், நீர் வடியும். சுரமாந்தம். அதிகமான சுரம் இருக்கும், உடலும் முகமும் மினுமினுப்பாகும், நீர் சிவந்திறங்கும், எதிரில் உள்ளவர் முகத்தை பலப்பாலும் பார்க்கும், மலஞ்சிக்கும், காலடி குளிர்ந்திருக்கும். நீர்மாந்தம். உடம்பு நளிருடன் குளிர்ந்து சிலிர்க்கும், முகம் மினுமினுக்கும், உடல் பருக்கும், நாவில் நீர் ஊறும், உறக்கமாயிருந்து தெளிந்து சிரிக்கும், மூத்திர தரையில் கடுப்புடன் நீர் இறங்கும். சரியா மாந்தம். மாவை கரைத்தது போலவும் கழியும், ஒரு புறமாக படுத்து அரைக்கண் தூக்கம் கொள்ளும், கீரை தண்டு போல் உடல் சோர்ந்து இருக்கும். கட்டு மாந்தம். பசி மந்தப்படும், மலசலம் கட்டும், தாய்ப்பாலை சிறிது உண்டு பின் குடிக்காமல் தகைக்கும், குறு வேர்வை, தூக்கம் போலிருந்து பின் சோர்ந்து போதல். பால் மாந்தம். கண் குழியும், செவிதாளும். பால்மாந்தம். கண் குழியும், செவித்தாளும், அறிவு மயங்கும், கோலை உண்டாகும், புளித்த நாற்றத்துடன் கழிச்சல், பால் போல் கழிச்சல், செரியாமல் பால் போல் வாந்தி. எரிமாந்தம். உடம்பு மிகவும் எரியும், உடலை உட்காய்ச்சல் காணும், நீர் இறங்கும் போது மெதுவாக இறங்கும், துன்பப்படும், மலம் சிக்கி முக்கி போகும். துளைமாந்தம். அடங்காத வாந்தி, உடம்பு நோக்காடுடன் கடுஞ்சுரமும் முக்கலும் முகக்கடுப்பு உண்டாகும், விரை விரைத்து வேர்க்கும், முகத்தை பார்த்து அழும், விலாப்புறம் வீங்கும், குப்புற கவிழும். தலைமாந்தம். உடல் பலவிதமாக விரைத்து வழிக்கும்,
பொய் ஏப்பம், தலை நிமிர முடியாமை, உடல் அசைய ஒட்டாமல் பிணம் போல் கிடத்தல், கண்மாந்தம். கண்மாந்தம் உடல் இளைப்பு, இருமல், மூக்கில் நீர், சுரம், தலைவலி, வயிறு உப்பி கழியும், கண் மயக்கம். வழிமாந்தம் அடிக்கடி இசிவு, பல் கட்டி பல்லை நரநரவென்று கடித்தல், கை கால் அயற்சி, மார்பில் வலி. சுழிமாந்தம் சுரம் விட்டு விட்டு காணும், சுரத்தோடு இரைப்பு, மூச்சின் விரைவால் விழா பக்கம் பள்ளம், பார்த்தவர் கண்களுக்கு உடல் மங்கினது போல் இறப்பானோ என எண்ணும்படி செய்யும். முக்கு மாந்தம் குழந்தை முக்கி முக்கி சீயும், மலமும் கழியும், பின் கால் வீங்கும், சதை தோல் எலும்பு நரம்பு இவை வெதும்பி உடலை உருக்கும். சன்னி மாந்தம் பத்திய கேட்டால் வரும், நாவில் முள், வாந்தி, ஏப்பம், வழிப்பு, ஒரு கண் திறந்து இருக்க மற்றொரு கண்ணை உருட்டி பார்த்தல், கழுத்து ஊசி போலாதல், உடம்பெல்லாம் வலி, பாசிப்போல் பீலை சார்தல். ஊது மாந்தம் உடல் முழுவதும் ஊதல், வாந்தி, கழிச்சல், சுரம், குடல் இரைச்சல், தொடையில் வலி. வீக்க மாந்தம் கண்ணும் காதும் வீங்கும், வற்றும், நா புண்படும், ஓயாது சுரம் காயும், கை கால் நோவும், அன்னத்தை வெறுக்கும். உப்பமாந்தம் வயிறு உப்பி இரைந்து கழிந்து வாந்தியாகும், சுரம் காயும், நீர் வெட்க ஏற்படும், குழந்தை தாயிடம் பால் உண்ணாது. வாந்தி மாந்தம் மார்பில் கோலை மிகுதியாக சேர்ந்து குடிக்கின்ற பாலை வாந்தியாக்கும், வயிற்றில் மந்தம் உண்டாகும், வியர்வை மிகுந்து சோர்ந்து விழும். வரல் மாந்தம் தோல் சுருங்கி உடல் வெளுக்கும், உடம்பு இளைக்கும், கை கால் வறண்டு உடல் கடுப்பு, வலிப்பு, சில்லிடுதல், கை கால் ஊதல், குழந்தையின் உருவமே மாறிவிடும். திட்டு மாந்தம் மலைக்குடலில் மலம் சிக்கி வறட்சி ஏற்படும், மிகுந்த சுரம் தாங்காது அடிக்கடி கூவும், உள்ளே குளிர்ச்சி. மலக்குடல் வரல் மாதம் தோல் சுருங்கி உடல் வெளுக்கும், உடம்பு இளைக்கும், கை கால் வறண்டு உடல் கடுப்பு, வலிப்பு, சில்லிடுதல், கை கால் ஊதல், குழந்தையின் உருவமே மாறிவிடும். மலக்குடலில் மலம் சிக்கி வறட்சி ஏற்படும், மிகுந்த சுரம் தாங்காது அடிக்கடி கூவும், உள்ளே குளிர்ச்சி. வாயுவானது அதிகமாகி குடலை பற்றி மலத்தை கருக்கி மலநீர் கட்டும், குழந்தை அலறி தேம்பி தேம்பி அழும், அன்னையை தேடி அழும், மருண்டு மருண்டு பார்க்கும். அக்கர மாந்தம் குழந்தைகளுக்கு அந்தியில் சூடு உண்டாகும், உதடுகள் வெடித்து வாயில் புண் உண்டாகும், குழந்தைகள் அன்னையை தேடி அழும், குழகழவென்று கழிச்சலாகும், இடுப்பு, கை கால், நெற்றி, முகம், கண், மூக்கு முதலிய இடங்களில் பிடிப்பு உண்டாகி வலிக்கும், பிடரியில் பின்னி வலிக்கும், தாள நரம்பை பற்றி இழுக்கும், வாயிலிருந்து நுரைநீர் விழும். நீர்கன மாந்தம் இருமல், விட்டு விட்டு சுரம், வயிறு இறைந்த பேதியால் மூக்கில் நீர் வடியும், உடம்பு முகம் சோறுதல், மயக்கம் உண்டாகும். தோட மாந்தம் சீதமாய் தண்ணீராய் கழியும், வயிறு வானம் போல பெருகும், மலவாய் மாங்காய் போல வெளிவரும், குழந்தை உடம்பு மிக நாறும், கண் குழி விழும், பால் குடியாது, குடித்தாலும் அருவருக்கும், இது தீராது. களி மாந்தம் சுரம், வாந்தி, மயக்கம், மூர்ச்சை உண்டாகும், கை கால் சில்லிட்டிருக்கும், குழந்தை பல வகையால் சீர்குலைந்திருக்கும். கல்மாந்தம் சுரம் அடிக்கும், உடல் வெளுக்கும், நா உலரும், கால் குளிர்ந்திருக்கும், கையால் முகத்தை நெருடும், முகம் வாடி இருக்கும். கர்ப்ப மாந்தம் பச்சை தோடம், புன்கு நெய்,
அதோட நோய் காரணம், குழந்தையுடன் ஏற்படும் மாற்றம், இதெல்லாம் வந்து மாந்தமோட கணம் நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்கலாம். இப்போ இது முடிச்சிடலாம். கர்ப்ப மாதம், பச்சைத்தோடம், புன்கனி. நோய் காரணம். சூடாய் இருக்கும்போது தாயானவள் எளிதில் செரிக்காத மந்த உணவுகளை உண்ணல், வன்னியும் வாயுவும் கலந்து மிகுத்திருத்தல், அதனால் ஐயமும் அதிகரித்தல், இயற்கை புணர்ச்சி அதிகமாதல், குழந்தைக்கு வாயு மிகுதல், குழந்தையின் உடலில் ஏற்படும் மாற்றம், வாதநாடி, நாகத்தின் இரைச்சல், ஓணான் தலை தூக்கல் போல் காணல். 2 ஆண்டு கழித்து அறையில் ஒரு கட்டியாய் புண்ணுண்டாகி நெறிக்கட்டி காய்ச்சல் உண்டாகும். பின்னர் 3 திங்களில் நச்சுண்டதை போல் விடம் ஏற்பட்டு கை கால்களில் ஆழமான புண்கள் உண்டாகும். குழந்தையின் நாடி 3 ஆண்டுகளுக்கு மேல் நன்றாக துடியாமல் படுத்து படுக்கையாகும். குடிக்கும் பால் மஞ்சள் போல் கொடி கொடியாய் வாந்தி, வயிறு இறைதல், கண்கள் தேனிறமாதல், தேவாங்கை போல் உடல் இளைத்தல் காணும். கணம்ல இருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.